அத்வைத்த வேதாந்தா நமக்கு ஒரு விஷயத்தை சொல்லி தருது. நம்ம தனியான ஒரு ஆள் கிடையாது. நம்ம இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அங்கம். நம்ம தான் இந்த பிரபஞ்சம். இங்கே சுற்றி எதை பார்த்தாலும் அது எல்லாமே பிரபஞ்சத்திலேருந்து உருவான ஒரு விஷயம் தான். இந்த பிரபஞ்சம் தான் அது. நம்மளும் இந்த பிரபஞ்சம் தான். வெளியே பார்க்கக்கூடிய சூரியனாக இருக்கட்டும், நட்சத்திரமாக இருக்கட்டும், இல்லை எனக்கு முன்னாடி இருக்கிற இந்த கேமராவாக இருக்கட்டும், இது எல்லாமே பிரபஞ்சத்துக்குள்ளே அடங்கும். நானும் அந்த பிரபஞ்சம் தான். நான் தனி ஆள் அப்படின்னு நினைக்கும் போது தான் நமக்கு தேவையில்லாத பல விஷயங்கள் உள்ளே இருந்து உருவாகுது. ஒரு துன்பமாக இருக்கட்டும், ஏன் சந்தோஷமாக கூட இருக்கட்டும், இது எல்லாமே நமக்குள்ள உருவாகிறதுக்கு ஒரு காரணம் நான் ஒரு தனியாள் அப்படின்னு நினைக்கிறதுனால தான். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தேவைப்படுறப்போ எனக்கு அது கிடைச்சிருச்சுன்னா நான் சந்தோஷப்படுறேன், கிடைக்கலன்னா வருத்தப்படுறேன். அது எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கலனாலும் அது எங்க இருக்கு? இந்த பிரபஞ்சத்துக்குள்ள தான் இருக்கு. நான் தான் இந்த பிரபஞ்சம் அப்படின்னு இருக்கிறப்போ இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு விஷயம் என்னோடது தான், என் கூட தான் இருக்கு. என்கிட்ட இல்லையே அப்படின்னு எதை பார்த்தும் வருத்தப்பட தேவை கிடையாது. ஏன்னா எல்லாமே பிரபஞ்சத்தில் இருக்கு, நான் தான் பிரபஞ்சம். என்கிட்ட இருக்கே அப்படின்னு நினைச்சு நான் அதையும் சந்தோஷப்படவும் தேவை கிடையாது. ஏன்னா என்கிட்ட இல்லாம ஒரு விஷயம் இருக்கவே முடியாது. எல்லாமே இந்த பிரபஞ்சத்துக்குள்ள தான் இருக்கு. இதை அத்வைத்த வேதாந்தா மட்டும் கிடையாது, கிறிஸ்டியானிட்டியும் சொல்லியிருக்கு. ஜீசஸ் சொல்றாரு, ஐ அண்ட் த ஃபாதர் ஆர் ஒன் அப்படின்னு. நானும் தந்தையும் ஒரே நபர்ன்றாரு. அவரும் அவர் அனுப்பிய கடவுளும் ஒரே ஆள் தான், வேற வேற ஆள் இல்லை அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு தனியா ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கலாம், பட் அவர் தான் எல்லாமே. இதை உபநிஷங்களும் கீதையும் சொல்லியிருக்கு. இந்த ஒரு ஆத்மான்றது பரமாத்மாவோட ஒரு அங்கம் தான் அப்படின்னு. இதை சயின்ஸுமே சொல்லியிருக்கு. நம்ம எல்லாருமே ஸ்டார் டஸ்ட் தான். நம்ம எல்லாருமே பிக் பேங்க்ல இருந்து உருவான ஒரு ஆள் தான். நம்ம எல்லாருமே இந்த பிரபஞ்சத்துல ஒரு ஆள் தான். நம்ம எல்லாருமே உள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் வைப்ரேட்டிங் ஒரு எனர்ஜி தான். ஒரு ஸ்ட்ரிங் தேரி எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே வைப்ரேட்டிங் எனர்ஜியால உருவாக்கப்பட்டது தான். நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு புரோட்டானா இருக்கட்டும், இல்ல அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு குவாண்டம் பார்ட்டிகலா இருக்கட்டும், அந்த குவாண்டம் பார்ட்டிகல்ன்றது வேற எதுவும் கிடையாது, ஜஸ்ட் அ வைப்ரேட்டிங் எனர்ஜி. அந்த வைப்ரேஷன் விதவிதமா நடக்கும்போது விதவித பார்ட்டிகல் உருவாகுது. அந்த பார்ட்டிகளோட கூட்டமைப்பு தான் நம்ம எல்லாருமே ஒன்று தான். இங்க நம்ம என்கிட்ட ஒன்று இருக்கு, என்கிட்ட ஒன்று இல்லை, எனக்கு நிறைய பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை தீர்க்கப்பட முடியல, இல்லை தீர்ந்துருச்சு அப்படின்னு சந்தோஷம் துக்கம் இதெல்லாம் நம்ம படவே தேவை கிடையாது. கடல்ல அப்பப்ப அலைகள் வரும், அந்த அலைகள் அப்பப்ப மறைஞ்சு போயிடும். ஒரு அலை தோன்றி மறையுதுன்றதுக்காக அந்த அலை உட்கார்ந்து அலை போறது கிடையாது. நான் மறைஞ்சிருவேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா அலைன்றது தனி விஷயம் கிடையாது, கடலோட ஒரு அங்கம். அலை தோன்றுனாலும் மறைஞ்சாலும் கடல்ன்றது இருக்க தான் போகுது. நம்மளும் அப்பப்ப தோன்றுவோம், அப்பப்ப மறைஞ்சிருவோம். நான் மறைஞ்சிருவேனே அப்படின்னு நினைச்சு நான் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, அதை நினைச்சு வருத்தப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. அது நம்ம அலை மாதிரி அப்பப்ப தோன்றி மறைவோம். ஆனா இந்த கடல்ன்றது இங்கே தான் இருக்க போகுது. நம்ம தான் கடல். அலைன்றது அப்பப்ப தோன்ற ஒரு விஷயம். இந்த உடம்பை பார்த்துட்டு இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சின்ன கான்சியஸ்னஸை பார்த்துட்டு நான் மறைஞ்சிருவேன் அப்படின்னு நீங்க நினைக்க தேவை கிடையாது. நம்ம மறையவே மாட்டோம். நம்ம நிரந்தரமா இங்க இருக்க போறோம். நம்மள்ட்ட இல்லாத விஷயம் கிடையாது, நம்மள்ட்ட இருக்கிற விஷயம் கிடையாது. நமக்கு பிரச்சனைகள் கிடையாது, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வும் கிடையாது. நம்ம இந்த பிரபஞ்சம். அதை புரிஞ்சுக்கிட்டோம்னா பல பிரச்சனைகளை ரொம்ப எளிமையா நம்மளால பார்க்க முடியும். வாழ்க்கையில கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்க முடியும்.